கர்த்தர் பேசி இருந்தா, சொல்லி இருந்தா, அந்த ஜனங்கள் எல்லாரும், அந்த யூதர்கள் எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சண்டைக்கு போயிருப்பாங்க, உடனே பிரச்சனை பண்ண போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. எப்படின்னா, அதுவும் கல்தேயர், இவர்கள் படிப்படி இல்லாதவர்கள். நீங்க சொல்றதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? தாவீது என்னைக்கு தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆனா ஒரு நாள் சொல்லுகிறதை விளக்கத்தோடு எடுத்து அவர்களுக்கு சொல்லும் போது அங்கே சுற்றி இருந்த யூதர்கள் எதுவுமே மறுமொழி பேசாம அமைதியா இருந்தாங்க. சண்டைக்கு போகல, யாருமே வாக்குவாதம் பண்ணலை. இது எப்போ நடக்குது அப்படின்னா, இந்த பெண்டிகாஸ்டல் டே வந்ததற்கு பிற்பாடு தான் இப்படி நடக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கவே நடக்காது. அவங்க உடனே கொலை செய்கிறதற்கு கூட தயங்க மாட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் அந்த சீடர்களுக்கு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆனா இந்த பெண்டிகாஸ்டல் டேக்கு பிற்பாடு கர்த்தர் எதை மாற்றினார் அப்படின்னா, அடையாளத்தையே ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? முதலாவதாக பெண்டிகாஸ்டல் டே ஆமென், அறிவே இல்லாதவர்களுக்கு அறிவை உண்டு பண்ணுகிறதுக்கு பெண்டிகாஸ்டல் டே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்பர் 2, இரண்டாவது, அடையாளமே இல்லாதவர்களை அடையாளப்படுத்துகிறது பெண்டிகாஸ்டல் டே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் நம்புகிறேன், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன அடையாளம் வேணாலும் இருக்கலாம், என்ன அடையாளம் வேணாலும் இருக்கலாம். நீங்க கடன் என்கிற அந்த அடையாளத்தோட நீங்க வாழலாம். ஒருவேளை நீங்கள் மனசை ரொம்ப நோகிறது மாதிரி ஒரு அடையாளம் உங்களுக்கு சொல்லலாம். உங்களை சொல்லும் போதே இந்த அடையாளத்தை சொல்லி தான் உங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நினைப்பாரே ஆனால், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருமானால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் அடையாளத்தை நான் மாற்றுவேன். உன் பிள்ளையினுடைய அடையாளத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்களை இன்றைக்கு சொல்லுகிற அந்த பட்ட பேரை கர்த்தர் திருத்தி எழுதுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை எந்த காரியத்தை சொல்லி இன்னார்தான் அப்படின்னு சொல்றாங்களோ, அது யாருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே கல்வி அறிவில்லாதவருடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றி தீர்க்கதரிசிகளை அடையாளம் கொண்டு கொள்கிறவர்கள் என்கிற நிலைமைக்கு வந்தது போல, ஆமேன் என்று ஆமோதிக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு அடையாள மாற்றத்தை சீக்கிரமாய் கர்த்தர் தரப்போகிறார். உங்க குடும்பத்தினுடைய அடையாளம் மாறப்போகிறது, உங்க பிள்ளையினுடைய அடையாளம் மாறப்போகிறது. என்னுடைய ஆண்டவர் நல்ல கரங்களை தட்டி அவர் அடையாளத்தை, ஆமேன், கர்த்தர் அடையாளத்தை மாற்றுகிற கர்த்தர்.